அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பனின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்தினின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்கு ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்திக்க இறைவன் நமக்கு இன்னொரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க போகிறோம் என்றால் அது அவருக்காக அல்ல, மாறாக நம் அனைவருடைய பாவங்களுக்காக. நான் செய்த பாவங்களின் வழியாக என் தேவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றாரே, அந்த பாவங்களை நான் மனமருந்தி ஆண்டவரிடத்தில் என்னையும் என் பாவத்தையும் அர்ப்பணித்தேன் என்றால் அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக என் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய அன்பின் பிள்ளையாக நான் மாற்றப்படுவேன் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே திருச்சபையினுடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இரக்க செயலை எங்களில் நிலைத்திருக்க செய்து எவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்து தான் மறைநூல் முன்வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது. ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்ளோரும் பங்கு பெறுவர். திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள். ஏனெனில்
திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடைய ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை இன்றும் நிலைக்கு செய்துள்ளார். அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு ஆசி அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதே உலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்?
ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்குகின்ற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாறை இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழகு நிறைந்த உலகம் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த உலகமாக காணப்பட்டது. எப்பொழுது விண்ணகத்திலே ஆண்டவரால் கடவுளால் படைக்கப்பட்ட வானதூதர்கள் இறைவனுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தார்களோ அன்றே இந்த மண்ணுலகையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்து இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நம் ஆதி பெற்றோர்களை சாத்தான் தனது ஆட்சிக்கு கீழ் எடுத்து செல்ல விரும்பினார். விண்ணகத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை, மண்ணகத்தையும் வெற்றி கொள்ள முடியவில்லை. மாறாக மண்ணகத்தை தனதாக்கிக் கொள்ள விரும்பி ஆதாம் ஏவாள் இருவருடைய உள்ளத்தின் ஆழத்தை தன்னுடைய தவறான வார்த்தைகளை விதைத்து அவனுடைய விளைச்சலுக்கு அழைத்து சென்று விட்டது. அதுதான் பொறாமை, ஏற்றுக்கொள்ள மனமில்லாதது, இறைவனோடு இணைந்து வாழாமல் தன்னிடம் அழைத்து வந்த ஒரு பாவ நிலை. எனவே அன்று ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவளும் உண்டால் தன் கணவனுக்கும் கொடுத்து அந்த பாவ சேற்றிலே அழைத்து சென்றான். எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் உடனடியாக ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அது நல்ல பலனாக கூட இருக்கலாம், அது தீய பலனாக கூட இருக்கலாம். ஆதாம் ஏவாள் எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுடைய முதல் பேற்று, அதாவது முதல் தலைச்சன் குழந்தை அவர்களைப் போல பொறாமை மிக்கதாகத்தான் காணப்பட்டது. வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். தன் தம்பி மீது பொறாமை கொள்கின்றான். கடவுளுக்கு உகந்ததை கொடுக்கின்ற அந்த ஆபேலுடைய காணிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறைவனுக்கு கொடுக்கக்கூடியதை ஒதுக்கி வைத்துவிட்டு எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பொருட்களை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிற பொழுது இறைவன் அவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளாததினால் பொறாமை கொண்டு தன் சகோதரனையே காயின் கொன்று விடுகிறான். இது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த குணநலன்கள் அல்ல, மாறாக தீய சக்திகளினால் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். பொறாமை குணம் அன்று காயின் வழியாக இந்த மண்ணுலகில் ஆரம்பிக்கப்பட்டது. பொறாமை குணம் இயேசுவின் காலத்திலும் தொடர்ந்திருந்தது, இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்ற பொழுது பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான். இதுதான்
பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றமுள்ளவன் என்று அவர்கள் வெளிப்படுத்திவிட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள். இயேசுவின் மீது குற்ற சுமைகளை சுமத்தி விடலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். அடிக்கடி மறையுறையில் சொல்லுவது, நம்மை பெற்றவர்களை ஏமாற்றலாம், உடன்பிறப்புகளை ஏமாற்றலாம், பங்கு தந்தையர்களை ஏமாற்றலாம், ஆசிரிய பெருமக்களை ஏமாற்றலாம், நமக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு நல் உள்ளங்களை கூட அழகுபடுத்துகின்ற வார்த்தைகளின் வழியாக நாம் ஏமாற்றி விடலாம். ஆனால் இறைவனை ஒரு பொழுதும் நாம் ஏமாற்றி விட முடியாது. காரணம், தாயின் கருவறையிலிருந்து கல்லறை கருவறைக்கு செல்லுகின்ற வரையில் இறைவன் உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி கொண்டுதான் இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னதாக நீங்களும் நானும் காவல் தூதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோமே. நாம் தாயின் கருவறையில் உருவாக்குகின்ற பொழுது நமக்கென்று ஒரு காவல் தூதரை இறைவன் உருவாக்கி இருக்கிறார் என்றால் நம்முடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் காவல் தூதர் இறைவனிடம் சொல்லியிருக்க மாட்டாரா? எனவே இறைவனை ஒரு பொழுதும் ஏமாற்றி விட முடியாது. ஆனால் பரிசேயர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரை ஏமாற்றி விடலாம், இயேசுவை ஏமாற்றி விடலாம், மக்களை நம்முடைய கரங்களில் எடுத்து வந்து விடலாம் என்ற காரணத்திற்காக பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள். பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாதத்தை வைத்து அவர்களை வாயடைத்து விடுகிறார். இன்று சொல்லப்பட்ட இந்த பெயல்செபூல், வானதூதர்கள் 7 வானதூதர்கள் இறைவனுடைய மாட்சியிலே இருந்து ஆண்டு கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதற்கு சரிநிகராக 7 தலையாய பாவங்களுக்குரிய பேய்களும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்பது நம்முடைய வேதத்தினுடைய வார்த்தைகள் நாம் காணுகின்றோம். அந்த வரிசையில் லூசிபர் தற்பெருமைக்கு தலைவனாக காணப்படுகிறான். சதானஸ் சீற்றத்திற்கு காணப்படுகிறான். அஸ்மோதஸ் காமவெறிக்காக காணப்படுகிறான். மம்மோன் பேராசைக்காக காணப்படுகிறான். பில்காகர் பெருந்தீனி விருப்பத்திற்குரிய காணப்படுகிறான். பெயல்செபூல் பொறாமைக்காக காணப்படுகிறான். அபடான் சோம்பலுக்காக காணப்படுகிறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற 7 தலையாய பாவங்களுக்கும் ஒவ்வொரு சாத்தான்களும் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றன. பொறாமைக்கு பெயல்செபூல். எனவே பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் குற்றங்களை சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவர்களுக்கு பதிலை சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் என்று சொல்லப்படுகிற பொழுது, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களில் ஒரு சில பேய்களை ஓட்டுகிறார்களே, அவர்களும் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கிறார். உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை தலைமையாக நிறுத்துகிறார் என்றால் சாலமோன் அரசனை தலைமையாக நிறுத்துகிறார். சாலமோன் அரசன் யார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இறைவன் கேட்ட வரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு ஞானத்தை மட்டும் கொடும் என்று கேட்டாரே, கடவுளை வியந்து பார்த்தவருக்கு ஞானத்தை கொடுத்தார் அல்லவா? இந்த சாலமோன் அரசன் ஞானத்தில் சிறந்து விளங்கியவராகவும் தலைமையிலும் நீதியிலும் சிறந்து விளங்கியவராகவும் மக்களால் போற்றப்படுகின்ற இந்த சாலமோன் அரசன் ஒரு சில மூலிகை பொருட்களை வைத்துக்கொண்டு மந்திர வார்த்தைகளை வைத்துக்கொண்டு பேய்களை ஓட்ட ஆரம்பித்தார். சாலமோன் அரசன் ஒரு சில மூலிகை பொருட்களை வைத்துக்கொண்டு மந்திர வார்த்தைகளை வைத்துக்கொண்டு பேய்களை ஓட்டி கொண்டு இருந்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ் இருந்தவர்கள் தான் அந்த பேய்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்களும் பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று அவர்களும் பெயல்செபூலை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறார்கள். சாலமோன் அரசனும் பெயல்செபூலை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா?
வேதத்தை வைத்தே அவர்களை வாயடிக்க வைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இறைவனை முழுக்க முழுக்க நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால், ஆண்டவர் நமக்குள் வாழவில்லை என்றால், இந்த சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய போட்டிகளையும் பொறாமைகளையும் நாம் சந்தித்து அதில் தோல்விகளைத்தான் நாம் காண முடியும். அவர்களோடு நாம் இணைந்து கொள்ளுவோம். காரணம் என்னவென்றால், இறைவன் நமக்கு உள் இல்லை, ஆண்டவர் நம்மோடு வாழவில்லை. ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நாம் ஆளாகி விடுவோம். தந்தையோடு அவர் இணைந்திருந்ததினால்தான், ஆவியோடு அவர் இணைந்திருந்ததினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்த்து நின்று போராடி, யாருக்கு அவர்கள் தவறாக சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் தன்னை நிலைநிறுத்தி காட்டினார். நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், சாலமோன் அரசனும் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் அல்லவா என்று சொல்லப்படுகிற பொழுது, மக்கள் இந்த பரிசேயர்களுக்கு எதிராக நின்றார்கள். எனவேதான் அவர்கள் வாயடைத்து போனார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார், நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது அல்லவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய்களை மட்டும் ஓட்டினார் என்றால், நாமும் நமக்குள் இருக்கின்ற அசுத்தங்களை விரட்ட இன்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அசுத்தங்களை விரட்டுகின்ற பொழுதுதான் நமக்குள் ஆவியானவர் குடிக்கொள்ளுவார், இறைவன் நம்முள் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்பொழுது எத்தனை தடைகள் வந்தால் இந்த மண்ணுலகிலே அதை நாம் போராடி ஜெயிக்க முடியும் என்ற செய்தியை இன்று இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இந்த செய்தி ஏற்றவர்களாக நம் உடலையும் உள்ளத்தையும் இறைவன் வாழக்கூடிய ஆலயமாக மாற்ற முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுத்து கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் மறைநூல் வழியாக வந்தடையவும், எம் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீன்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது.
உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்ட அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியோரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கொந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரு. எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் விடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் மூட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.